Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு இந்த சிறப்பு கிடையாது. மந்திரிகள்லாம் பாத்தீங்கன்னா புதுச்சேரியில 5 மொழி ஆட்சி. என்ஆர் காங்கிரஸ் வாக்கு, காங்கிரஸ் வாக்கு, யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு. அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் கள நிலவர நிகழ்ச்சியை குறித்து பேசுவதற்காக நம்மிடம் பேராசிரியர் நிரஞ்சன் இருக்கிறாரு. வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கங்க சார். வணக்கம். நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் கள நிலவரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் முழுமையாக போட்டு முடிச்ச ஒரு இப்போ பாண்டிச்சேரியோட தேர்தலை பற்றி கொஞ்சம் முன் அறிமுகம் சொல்லுங்க சார். பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு பழைய பெயர். அது 2026ஆம் ஆண்டிலிருந்து புதுச்சேரி என்று அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க 2006க்கு பின்னாடி. காரணம் என்னன்னு சொன்னா, பாண்டிச்சேரி அப்படின்னுங்கிறதுல ஒரு பாண்டிய மன்னன் அந்த பகுதியை வென்று அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த ஒரு பகுதி என்ற அடிப்படையில் தான் அது பாண்டிச்சேரி. சேரி என்பது சேர்ந்து வாழக்கூடிய இடம். அப்ப அந்த பாண்டிய மன்னனால கைப்பற்றப்பட்ட இடம், அங்கு மக்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் என்ற அடிப்படையில் தான் அது பாண்டிச்சேரின்னு அழைக்கப்படுது. அப்ப அப்படி அழைக்கப்படுறதுனால என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு காலத்துல பாண்டிய மன்னனால இது வெற்றி கொள்ளப்பட்ட இடம் என்பது வரலாற்றுல இருக்குது. இது இப்படி அழைக்கப்படக்கூடாது என்று சொல்லிதான் 2006ல் என்ன பண்றாங்க, புதுச்சேரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த புதுச்சேரி என்பது பிரெஞ்சுக்காரங்க இந்த பகுதியை தங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்திய போது அதுக்கு புதிய சேரி அப்படின்னு தான் பிரெஞ்சுக்காரங்க அழைச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் அது புதுச்சேரி என்று அழைக்கப்பட்டு இப்போதும் வருகிறது. சரிங்க சார். பாண்டிச்சேரி என்பது பழைய பெயர். அந்த வகையில நம்ம இந்த புதுச்சேரியினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது நமக்கு தெரியும். சரிங்க சார். ஆனால் புதுச்சேரி 1954 நவம்பர் 1ஆம் தேதி தான் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1962ல தான் புதுச்சேரி இந்தியாவோட அதிகாரப்பூர்வமா இணையும். அது வரைக்கும் பிரெஞ்சு ஆதிக்கத்துல தான் இருந்துச்சு. சரிங்க. இப்ப இந்த புதுச்சேரி மொத்தம் 4 பகுதிகளாக இருக்கு. அது புதுச்சேரி அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி பகுதியில் இருக்குது. சரிங்க சார். இதனுடைய இன்னொரு பகுதியான காரைக்கால் பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இடையில இருக்குது. அதே போல மாஹே அப்படின்னுங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது. அது கேரள மாநிலத்துல இருக்குது. ஏனாம் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்குது. அது ஆந்திர மாநிலத்துல கோதாவரி ஆற்றங்கரை ஓரத்துல இருக்குது. இப்படி இந்த மாநிலத்தினுடைய பகுதிகள் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு சொன்னா, இப்ப இந்தியாவுல மும்மொழி ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டுல இருமொழி ஆட்சி நடக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. புதுச்சேரியில 5 மொழி ஆட்சி. இது போன்ற சிறப்பு எந்த மாநிலத்தும் கிடையாது. என்னன்னு சொன்னா, அங்க ஆங்கிலம், பிரெஞ்சு அடிப்படை ஒரு இணைப்பு மொழியாக இருக்குது. சரிங்க சார். தமிழ் அங்க ஆட்சி மொழி. அதே போல மலையாளம், மாஹே இருப்பதனால மலையாளம், ஏனாம் இருப்பதனால தெலுங்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் தமிழ், மலையாளம், தெலுங்கு, பிரெஞ்சு, ஆங்கிலம் 5 மொழிகள் அங்க ஆட்சி மொழியா இருக்குது. 5 மொழிகளிலும் அங்க அரசாணை வெளியிடும். இந்தியாவுல எந்த மாநிலத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. அதே போல புதுச்சேரியில மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. சரிங்க சார். அதுல புதுச்சேரியில மட்டும் 23 சட்டமன்ற தொகுதிகளும், காரைக்கால்ல 5 சட்டமன்ற தொகுதிகளும், கேரளாவுடைய மாஹேல 1 சட்டமன்ற தொகுதியும், ஆந்திராவினுடைய ஏனாத்துல 1 சட்டமன்ற தொகுதி, மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இது இந்திய ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இது யூனியன், அதாவது இந்திய யூனியன் பிரதேசமாக பாண்டிச்சேரி இருக்குது. சரிங்க சார். இது மாநில அந்தஸ்து இன்னும் பெறல. இப்பதான் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுக்கிட்டு இருக்காரு, போராடிக்கிட்டு இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர், காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் நஜீம் சொல்லி இருக்கிறாரு, ரங்கசாமி கிட்ட நீங்க போராடுங்க, நாங்களும் சேர்ந்து பண்ணலாம், கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆமா சொல்லிட்டு இருக்கிறாரு. சரிங்க. அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. அண்ணன் போஸ்ட் மாதிரி, அதாவது இவங்களா நியமிக்கிறது. ஆமா, ஒன்றிய அரசு யாருக்கு வேண்டப்பட்டவங்களா நியமிச்சுக்குவாங்க. அதுல என்னன்னு சொன்னா, அப்படி நியமிக்கப்படுறவங்களுக்கு இந்தியாவினுடைய எந்த சட்டமன்றத்திலயும் வாக்களிக்க உரிமை கிடையாது. ஆனா இங்க மட்டும் உச்ச நீதிமன்றம் வாக்களிக்க உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னா முதல்வருக்கு உள்ள அதிகாரத்துல பாதி கவர்னருக்கு உண்டு. ஓ சரிங்க சார். சரிங்க சார். கவர்னர் ஒரு பாதி முதல்வரா இருப்பாரு, ஆட்சி அதிகாரத்துல தலையிடுவாரு. ஆனதுனால இங்கு கவர்னரால நியமிக்கப்படக்கூடிய அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான்.
அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வாக்களிக்க உரிமை உண்டுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. சரிங்க சார். மொத்தம் வந்து 30 பிளஸ் நியமன உறுப்பினர்கள் 3, மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 33. இங்க இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப மாநிலத்துல ஆளுநர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆனா புதுச்சேரியில வந்து இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து துணைநிலை ஆளுநர் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அங்க சட்டமன்ற தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட உடனே உடனடியாக முதல்வர் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வார். மந்திரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 வாரம் கழிச்சு பொறுப்பேற்றுக்குவாங்க. இந்த முதல்வர் என்ன பண்ணுவாரு, யார் யாரெல்லாம் நான் வந்து அமைச்சராக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்புவாரு. அந்த உள்துறை அமைச்சகம் அதை பரிசீலனை செய்து அது ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? ரிஜெக்ட் பண்ணதா நமக்கு தகவல் இல்ல. இங்க பண்ற மாதிரி மசோதா அனுப்புறோம் பின்னாடி இல்ல டேட்டா அவங்களே கண்ட்ரோல் இருக்கிறதால ஒன்னும் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படிதான் பண்றது இல்ல. ஒரு 2 வாரம் கழிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுவாங்க. அப்படின்னுங்கிறதெல்லாம் புதுச்சேரிக்கு என்று ஒரு தனித்துவமாக இருக்கிறது. மக்கள் வந்து முழு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு, தகுதி வேணும்னு போராடி சொல்றாங்க. ஆனா இந்த இது வாக்காளர்கள் பார்த்தா மொத்தம் 10 லட்சம் கூட இல்ல போல இருக்கு. ஆமா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 30,000 பேர் அவ்வளவுதான் இருக்காங்க. சராசரி 30,000 பேர். 32 இருக்கு, 28 இருக்கு, 27 இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சராசரி 30,000 வாக்காளர்கள் தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கிறாங்க. புதிய வாக்காளர்கள் வந்து இந்த தடவை வந்து 18 வயசுல இருந்து 19 வரைக்கும் சார் 23,033 பேர் வாக்களிக்க போறாங்களா சார். அப்புறம் 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து 6,000 பேர் இருக்கிறதா சொல்றாங்க சார். அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் 12 பேர் சொல்றாங்க. ஒவ்வொரு தொகுதியா நம்ம வந்து பார்க்கலாம். புதுச்சேரியில வந்து மண்ணாடிப்பட்டு அப்படிங்கிறதான் முதல் சட்டமன்ற தொகுதி நம்பர் 1. அங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவின் சார்பில் நின்று வெற்றி பெற்றவர் வந்து நமச்சிவாயம். அவர் வந்து இப்ப உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. 2024 மக்களவை தேர்தலில் புதுச்சேரியில பாஜகவின் சார்பில் போட்டியிட்டவரும் இந்த உள்துறை அமைச்சர் தான். அந்த செய்தியை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து 14,939 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுகிறார். அவரை எதிர்த்து திமுக போட்டியிட்டு 12,189 வாக்குகள் வாங்கி தோல்வி அடையுது. இங்கு வந்து பாஜக 2,750 வாக்குகள் வந்து லீடு எடுக்கிறாங்க. சரிங்க சார். முன்னணி பெற்று வெற்றி பெறுறாங்க. இந்த ஒரு செய்தி இருக்குது. 2024 மக்களவை தேர்தல்ல பாஜக மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில வாங்கின வாக்கு 12,656. அதிமுக பெற்ற வாக்கு வந்து 674 வாக்கு. இவங்க 2 பேரும் வாங்கின வாக்கு தனித்தனியா போட்டி போடுறாங்க. இப்ப வரப்போற தேர்தல் வந்து 2 பேரும் ஒன்னாதானே ஆக போறாங்க. அதனால இந்த 2 பேரும் வாங்கின வாக்குகளை கூட்டி பார்த்தோம்னா 13,330 வாக்குகள் வருது. சரிங்க சார். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின வாக்கு வந்து 13,252 வாக்குகள் வந்திருக்குது. பாஜக மக்களவை தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கி இருக்குது அப்படின்னா 78 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்குது. இங்க வந்து நாம் தமிழர் வந்து 834 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க தனியா போட்டி போட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனதுனால வந்து இந்த மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில வந்து மீண்டும் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க சார், நம்ம 78 ஓட்டு தான் நீங்க சொல்றீங்க சார். நீங்க இப்ப விஜய் வேற உள்ள வந்திருக்காரு சார். அப்ப எப்படியா இருந்தாலும் ஓட்டு வந்து 2 பக்கமும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஏன்னா பாண்டிச்சேரியில கூட விஜய்க்கு ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கதா சொல்றாங்க சார். குறைஞ்சபட்சம் நீங்க 78 தான் டிஃபரன்ஸ் சொல்றீங்க சார். நீங்க சார் 78 நாள் நான் ஏதை வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு சொல்றேன்னா, நமச்சிவாய் வந்து சாதாரண ஆள் இல்ல. இருக்கட்டும், அவர் தொடர்ந்து எம்எல்ஏ மந்திரியா இருக்கு. 78 ஓட்டுகள் ரொம்ப குறைந்த ஓட்டா இருக்குன்னு சொல்றேன். இல்ல சார், அதனாலதான் அவர் சட்டமன்றத்துக்கு வருகிற போது இது கூடுதல் ஆயிரும். சட்டமன்றத்தோட டிஃபரன்ஸ் சார் நம்ம சொல்றதுல 2,750 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கு. சரிங்க சார். அதே சட்டமன்ற தொகுதியில மக்களவையில வந்து 78 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்காங்க. ஆனா அவரு நீங்க உண்மையிலே நீங்க பிஜேபி எம்எல்ஏ தானே சார் அவரு? ஆமா, பிஜேபிக்கு அதிக ஓட்டு தானே வாங்கி கொடுத்துருக்கணும். வாங்கி கொடுத்துருந்துருக்கணும். அவரோட வேலையை செய்யாம விட்டுதான் சார் குறைஞ்சிருக்குது என்று சொன்னாலும் கூட இங்க வந்து நமச்சிவாய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்னு நான் சொல்ல வரும்ல. பிஜேபி மீண்டும் அந்த தொகுதியில இல்ல கொஞ்சம் அவங்க தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து முழுதா நம்ம சொல்ல முடியாது. இல்ல, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியாக நம்ம சொல்றோம். வெற்றி வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். அடுத்து திருப்புவனை தொகுதி. இது வந்து தனி தொகுதி. சரிங்க சார். இங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் அங்காளன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு.
சுயேட்சை வேட்பாளர் அங்காளன் வந்து 10,597 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து என்ஆர் காங்கிரஸ் வந்து 8,238 வாக்குகள் வாங்கி என்ஆர் காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்குது. இங்க வந்து இந்த சுயேட்சை வேட்பாளர் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்னா 2,359 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தல்ல திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 16,255 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக வந்து 9,733 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 517 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து 1,070 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சட்டமன்றத்துல வந்து சுயேட்சை வெற்றி பெற்று அவர் வந்து என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்தவர் சார். அவரு இல்ல ஏற்கனவே 2-3 முறை வந்து என்ஆர் காங்கிரஸ் நின்றவர் தான் சார். அவரு இப்ப சுயேட்சையா நிக்கிறார் சார். அப்ப என்ஆர் காங்கிரஸ் ஓட்டு கொஞ்சம் வாங்கி சுயேட்சையா இருந்து ஜெயிக்கிறாருன்னா அது ஒரு அடிப்படை காரணமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அதிமுகவும் காங்கிரஸும் தனித்தனியா வாங்கின வாக்குகளை இணைத்து பாத்தீங்கன்னா 10,250 வாக்குகள் வருது. சரிங்க சார். இது வந்து காங்கிரஸ் வாங்கின வாக்கை விட 6,035 வாக்குகள் குறைவு. பாஜக கூட்டணி. சரிங்க சார். அது என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக மூன்று இணைந்து மூன்றையும் சேர்த்தா சொல்றீங்களா சார்? ஆமா, மூன்று சேர்த்தாவே இப்ப 6,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல காங்கிரஸ் வந்து லீடு எடுத்திருக்கு. எம்பி தொகுதியில திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில இருக்குது. சரிங்க சார். அதனால இதை வந்து நான் வந்து இழுபறி தொகுதியாக வச்சிருக்கிறோம், இழுபறி நிலை தொகுதியாக வச்சிருக்கிறோம். என்ன சார் 6,000 டிஃபரன்ஸ் வந்து இல்ல, ஏன்னா சார் சுயேட்சை வந்து 10,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. சரிங்க. என்ஆர் காங்கிரஸ் வந்து 8,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். இப்ப இங்க வந்து காங்கிரஸ் வந்து 16,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னாலும் இப்ப சுயேட்சை வாங்கின வாக்கு, என்ஆர் காங்கிரஸ் வாங்கின வாக்கு, காங்கிரஸ் வாக்கு, இப்ப இதுல வந்து நம்மளால வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியல. யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யார் வந்து முன்னணியில் இருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா சுயேட்சை வந்து இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இருக்கிறாங்க, என்ஆர் காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது. மக்களவையில காங்கிரஸ் லீடு எடுத்திருக்குது, 6,000 லீடு. அப்ப நீங்க நான் ஒரு சும்மா நீங்க சொன்ன கால்குலேஷன் சொல்றேன் சார். இப்ப சுயேட்சை வேட்பாளர் யாருங்கிறத சொல்லிட்டேன் ஏற்கனவே. என்ஆர் காங்கிரஸ்ல ஏற்கனவே போட்டி போட்டவர், அவரு தான் வெளியில வந்து தனியா சுயேட்சை நிக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. அதே என்ஆர் காங்கிரஸ்ல கோபிகேன்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க சட்டமன்றத்துல. அந்த இதுலதான் வந்து லீடு நீங்க வந்து அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறார். அப்படிதான் ஜெயிக்கிறீங்க. 2,000 வாக்கு. அப்ப அந்த என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து தானே சார் என்ஆர் காங்கிரஸ்ங்கிறதே ஒண்ணு உருவாகுது. அப்ப அவரோட அதிருப்தியான ஓட்டு தானே சார் நீங்க வந்து எம்பி தொகுதிக்கு மாறி இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப காங்கிரஸ்க்கு அங்க கொஞ்சம் செல்வாக்கு இருக்குங்கிறது நம்ம வந்து செல்வாக்கு இருக்குது. ஆனா நீங்க வந்து பாருங்க, நீங்க போன முறை பிஜேபி வந்து நீங்க வெறும் 78 ஓட்டை வந்து நீங்க வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதை நீங்க வந்து 7,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்குது, நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? நீங்க என்னன்னா சார், இப்ப சுயேட்சை வாங்கின வாக்கு வச்சுங்க தனியா, என்ஆர் காங்கிரஸ் வாக்கு என்ன, இது மக்களவையில வந்து மக்கள் திரும்பி ஓட்டு போட்டு மக்கள் வந்து அந்த பாஜக கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி ஓட்டு போட்டு இருக்காங்க, அது புரியுது. ஆனால் சட்டமன்றத்துல வந்து இது எதிர்வலிக்குமா அப்படிங்கிற ஒரு சிக்கல். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் கேட்டா நம்ம சொல்றோம். நம்ம இப்ப நீங்க சட்டமன்றத்துல வந்து வாங்கின ஓட்டை விட எம்பி தேர்தல கொஞ்சம் ஓட்டு குறைச்சு வாங்குறாங்க, கூடுதலா வாங்குறாங்கிறத நம்ம அனலைஸே பண்றோம். நம்ம அதை அப்ப இது திருப்பி எதிர்வலிக்குமா நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா அங்க வந்து காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நான் என்ன இருக்கா, அதாவது காங்கிரஸ் 6,000 ஓட்டு கூடுதலா வாங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. சரியான கேண்டிடேட் போட்டாங்கன்னா அங்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சார். ஒரு செய்தி சார், பாத்தீங்கன்னா இப்ப 30 தொகுதியில வந்து 6 சட்டமன்ற தொகுதியில வந்து சுயேட்சைகள் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் யாருன்னு பார்த்தா தெரிஞ்சது சார் நமக்கு. சுயேட்சை நான் திரும்பி சொல்றேன் சார், சுயேட்சைங்கிறது ஒரு லோக்கல் ரொம்ப ரொம்ப குறைவான ஓட்டு தானே சார் அங்க இருக்குது. இங்க சொல்றீங்க 25,000 ஓட்டுல இருந்து 30,000 ஓட்டு தான் இருக்குது. அது வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கான ஏரியா மாதிரி தான் நம்ம வச்சுக்க முடியும் சார். நம்ம அப்ப ஏதோ ஒரு கட்சியிலிருந்து பின்னணியில இருந்து வந்தவங்களதான் இருக்க முடியுதுன்னு சொல்றாங்க சார். அப்ப நீங்க வந்து இப்ப நீங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றேன் சார். நம்ம ஓரளவுக்கு இப்ப நீங்க 6,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நீங்க காங்கிரஸ் அதிகமா வாங்கியிருக்குன்னு சொல்றீங்களே, அதை வச்சு சொல்றேன். நம்ம அங்க காங்கிரஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. இழுபறி நிலையில ஏன் நான் வச்சிருக்கேன்னா, சுயேட்சை வெற்றி பெறுகிறார், அடுத்த நிலையில என்ஆர் காங்கிரஸ் தான் வந்து 2வது இடம் பெறாங்க, 3வது இடத்துலதான் வந்து திமுக கூட்டணி இருக்குது. அதனாலதான் நான் வந்து இழுபறி நிலைமையில வைக்கிறேன். 3வது இடத்துல இருக்கிறவங்க எப்படி வந்து முதல் இடத்துக்கு உடனடியாக தாவிர முடியும்? இந்த இப்ப 6,000 ஓட்டு எப்படி வந்துச்சுங்க சார்? 6,000 ஓட்டு வந்து மக்களவைக்கு வந்திருக்குது, மக்களவைக்காக வந்திருக்குது, திரும்பி இருக்குதே தவிர இது சட்டமன்றத்தில். மக்களவையில என்ன இருக்காங்க? 2வது இருக்காங்களா சார்? இல்ல, பாஜக கூட்டணி. பாஜக கூட்டணியில வந்து நமச்சிவாயம் நிக்கிறாரு. அவர் வந்து 9,733 வாக்குகள் வாங்கி நமச்சிவாயம் நிக்கிறாரு சார். நமச்சிவாயம் தான் எம்எல்ஏ ஜெயிச்சு திருப்பி நிக்கிறாரு சார். அவரு எம்பிக்கு நிக்கிறாரு.
ஓஹோ எம்பிக்கு. இப்ப அதனாலதான் அதிருப்தியில ஓட்டு போட்டாங்க போல இருக்குங்க சார். இருக்கலாம் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து திருப்பி ஏன்டா எம்பிக்கு நிக்கிறீங்கன்னு இருக்கலாம் சரிங்க சார். இருக்கலாம். அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து நம்ம கொஞ்சம் சிக்கல் வருது. இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திமுக கூட்டணியில காங்கிரஸோ இல்ல திமுகவோ யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திடீர்னு ஒரு முதல் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம்ங்கிறதா நம்ம வந்து இதை வந்து இழுபறி எதிர்ப்பு ஓட்டாங்க இருக்குங்கிறது கன்ஃபார்ம் இருக்கு, தெரியுது நமக்கு. என்ஆர் காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு இருக்குதாங்க. சரிங்க, அதனால வந்து இழுபறி தொகுதியாக நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்க சார். எக்ஸல் குரூப்ஸ் மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் ட்ரிபிள் முருகானந்தம். உசுடு அப்படிங்கிற இதுவும் வந்து ஒரு தனி தொகுதி. இங்க வந்து பாஜகவை சேர்ந்த 2011 எம்எல்ஏ அப்ப வந்து என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஜெயக்குமார்ங்கிற ஆள் வந்து. அதனால அங்க சுயேட்சைகள் கொஞ்சம் வலிமையா இருக்கிறதுனால சுயேட்சைகள் ஏதோ ஒரு வாய்ப்புல வந்துடுறாங்க. கதிர்காமம் அப்படிங்கிற தொகுதி இங்க வந்து என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த நண்பர்களும் கிடையாது, யாரும் எதிரிகளும் கிடையாது. அவரை தோல்வியடைய செய்யுமானுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறினாலும் நம்ம வாக்குகளின் அடிப்படையில் தான் நம்ம பேச பார்க்கிறோம்.